ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷின்ஸ் பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கொஷின் பாருங்கள். A² + B² = 234 மற்றும் AB = 108 எனில் A + B / A - B இன் மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, A² + B² = 234 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து AB = 108 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரெண்டையும் நம்ம ரைட் பண்ணி வச்சுட்டு என்ன நம்மளை கேட்குறாங்க, A + B / A - Bங்கிறத நம்மளை கேட்குறாங்க. சரிங்களா. ஓகே, இதுக்கான ஆன்சரை எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போது நமக்கு A² + B² இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது இதை சேஞ்சஸ் பண்ணி போட முடியுமா, அதாவது வேறு ஏதாவது பண்ணி இப்போ A + B த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு முதல்ல ஸ்கொயர் எடுக்கணும். அப்போ தானே A + B த ஹோல் ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக வேண்டி நம்மளாவே ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ஸோ A + B த ஹோல் ஸ்கொயர் / A - B த ஹோல் ஸ்கொயர், அதாவது டினாமினேட்டருக்கும் நியூமரேட்டருக்கும் தனித்தனியாக நம்ம ஸ்கொயர் போட்டுக்கிறோம். ஏன் நம்மளோட ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறதுக்கு. அப்போ தான் ABயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண முடியும். A² + B² வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க, அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்க முடியும். சரிங்களா. ஸோ அதுக்காக வேண்டி இப்போ A + B த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா நமக்கு தெரியும், A² + B² + 2AB அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் / A² + B² - 2AB யாருக்கு, A - B த ஹோல் ஸ்கொயருக்கு. ஓகேங்களா. ஸோ ஓகே, ரைட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், A² + B² வேல்யூ அவங்களே கொடுத்துருந்தாங்க 234 அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளஸ் இந்த 2 இருக்குது, அப்படியே 2 போட்டுக்கலாம். ஏபியோட வேல்யூ வந்து 108ன்னு கொடுத்துருக்காங்க, அதை நான் ரைட் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா. ஓகே, / அதே போல் A² + B² வேல்யூ அப்ளை பண்ணுறோம் 234, இங்கே வந்துட்டு மைனஸ். ஓகேங்களா. ஸோ -2 இன்ட்டு அதே 108 யாருக்கு, A × Bக்கு வந்து 108 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இந்த 234 அப்படியே இருக்குது, ப்ளஸ் 2 × 108 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 216 அப்படின்னு கிடைக்கும். அதே போல் 234 - 2 × 108 என்ன கிடைக்கும், 216 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா. ஓகே, இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 234 + 216 ஆட் பண்ணோம் அப்படின்னா 450 அப்படின்னு கிடைக்கும். இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணி பாருங்கள், 234 - 216 மைனஸ் பண்ணிங்கன்னா 18 கிடைக்கும். இதை நம்ம கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 25ன்னு கிடைக்கும். 25 நம்ம எப்படி ரைட் பண்ணலாம், ஐ மீன் A + B / A - B த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற டேர்மோட ஃபைனல் ஸ்டெப்பாக தான் நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம். ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, 25ன்னு. 25 நம்ம எப்படி ஸ்கொயர் வேல்யூவாக ரைட் பண்ணலாம், 5² ரைட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இப்போ A + B / A - B = என்னென்ன ஆன்சர் கிடைக்குது, 5ன்னு கிடைக்குது. ஓகேங்களா. இதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். ஓகே, செகண்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா 4y / 3 - y = 2 / 3 × 2 / y அப்படின்னு இருக்குது. இன்றைக்கி பார்க்கக்கூடிய ரெண்டு சம்முமே நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் இருந்து தான் கேட்குறாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின், ஆல்ரெடி ஃபஸ்ட் கொஷின் பார்த்தோம் இல்லையா, 4y / 3 - y = 2 / 3 × 2 / y இருக்குது. இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணிட்டு வர போகிறோம். சரிங்களா. ஸோ எல்லாத்துக்குமே பாருங்கள் கீழே வேல்யூ இருக்குது, இவங்களுக்கு மட்டும் இல்லை. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கேயும் நம்ம கீழே 3 கொண்டு வந்துட்டோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 4y / 3ன்னு இருக்குது, மைனஸ் இங்கே 3 வேணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், மேலேயும் கீழேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ 3y / 3ன்னு இருக்குது. ஓகேவா. 2 / 3 × 2 / y. ஓகே, இப்போ ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணலாமா, 3 வந்துருச்சு, 4y - 3y = 2 / 3 × 2 / yன்னு வச்சுருக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபிகேஷன் தான், நம்ம பாட்டுக்கு போட்டுகிட்டே வர வேண்டியதான். 4y - 3y ஆகிடுச்சுன்னா y. ஓகே, /3ன்னு இருக்கும், 2 / 3 × 2 / yன்னு ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்பரை இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம், வேரியபிளை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த வேரியபிள் இந்த சைடு வந்துச்சுன்னா y × yன்னு ஆகும். இந்த நம்பர் இந்த சைடு போச்சுன்னா 3 ஆகிடும். ஓகேவா. ஐ மீன் இங்கே டிவைடில் இருக்கிற 3 இந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் போயிடும். அதே மாதிரி தான் இந்த y வந்து இங்கே டிவைடில் இருக்குது, இந்த சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷனில் வரும். அதெல்லாம் பேசிக் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ 2 / 3 × 2ன்னு இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த y இந்த சைடு வந்துருச்சு, இந்த 3 இந்த சைடு வந்துருச்சு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 3 கேன்சல் பண்ணிடலாங்களா. இப்போ என்ன இருக்குது, 2 × 2 என்னன்னு இருக்குது, 4ன்னு இருக்குது. அப்போது இப்போ பாருங்கள், y × y என்னது, y² அப்படின்னு போடலாம். 4ஐயும் நம்ம ஸ்கொயர் வேல்யூவாக ரைட் பண்ணலாமா, எப்படி ரைட் பண்ணலாம், y² = 4 2² ரைட் பண்ணலாம். சரிங்களா. ஓகே, 2² ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ y = என்னன்னு கிடைக்குது, 2ன்னு ஆன்சர் கிடைக்குது. இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம மேத்தமெட்டிக்கலாக போடும்போது ஆக்சுவலாக நம்ம எப்படி போடுவோம், y ரூட் எடுப்போம் இல்லையா, ரெண்டு பக்கமும் நம்ம வந்து ரூட் எடுப்போம். ரூட்டில் இருந்து வேல்யூஸ் வெளியில் வரும்போது நமக்கு +or - சிம்பிளோட தான் வரும்.
கண்டிப்பாக மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஆப்ஷனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா +or-2, பி ஆப்ஷன் வந்து -2, சி ஆப்ஷன் வந்து +2 இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போ எதை சூஸ் பண்ணணும்? y = 2ன்னு இருக்குது. +2வா -2வா +or-2வானா ஃபஸ்ட்டு நம்ம வந்து +or-2 தான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இல்லை +or- போட்டு நமக்கு ஆப்ஷனே வரல அப்படின்னா நம்ம வந்து +2 டிக் பண்ணிட்டு வருவோம். ஏன்னா நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு நம்ம ப்ளஸ் தான் எடுத்துக்குவோம், மைனஸ் எடுத்துக்க மாட்டோம். அதே போல தான் நம்மளோட ஃபஸ்ட்டு சம்லையுமே. ஓகேங்களா? ஐ மீன் இந்த மாதிரி ஸ்கொயர் எடுத்து ரூட்குள்ளேருந்து நம்ம வெளியில் கொண்டு வர மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் சம்மா இருந்துச்சுன்னா ஆப்ஷனில் வந்து +or- கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம +or- ஆன்சரை தான் டிக் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.